அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனிமலையில் முருகன் ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் கொடுக்கிறார். இந்த ஆண்டிக்கோள தரிசனத்தை பார்க்க நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த தரிசனத்தை பார்த்தா நானும் ஆண்டி ஆகிடுவனோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. முருகனின் ஆண்டிக்கோளம் என்பது நீ ஒரு மெஞ்ஞானியாக இரு, ஓட்டாண்டியாக இரு, ஒன்றுமே இல்லாமல் சாம்பலை பூசிக்கொண்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு என்னை போல் ஆண்டியாக வந்து நில் என்று சொல்வது இந்த கோலத்தின் அர்த்தம் கிடையாது. தவறான வழியில் செல்வத்தை தேடாதே, பொருளை தேடாதே. அப்படி தேடினால் அது உனக்கு நிலைக்காது. பிறகு சங்கடங்களை அனுபவிப்பாய். எதுவுமே வேண்டாம் என்று நீ விட்டுவிட்டால் உன்னை தேடி எல்லாமே வரும் என்பதுதான் ஆண்டிக்கோலம். தண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் அந்த கோலம் இந்த கோலை போல் பக்தியால் என்னை மட்டுமே பற்றி கொண்டால் ராஜாவாக நீ இருப்பாய் என்பதை உணர்த்தத்தான் ஆண்டிக்கோலத்திற்கு அடுத்து நடத்தப்படும் ராஜ அலங்காரம். இதற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பயம் இருந்தது அப்படின்னா இனிமே பயப்படாம ஆண்டிக்கோலம் தரிசனம் தாராளமா பார்க்கலாம், தவறு கிடையாது. இப்ப நான் சொன்ன முருகன் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். முருகனின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.